டொயோட்டோ கம்பெனியால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு $45 பில்லியன் ஒர்த்தான கம்பெனியை உருவாக்கி டொயோட்டோ கம்பெனிக்கு காம்படிட்டராக இருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டே 38. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1906 ஜப்பான்ல சச்சிரோ ஹோண்டா பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே கார்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரோட கிராமத்துல அடிக்கடி ஒரு கார் வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த காரை பார்த்து ஓடி போற இவருக்கு அந்த காரோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்குது. நம்மளும் ஒரு நாள் இந்த காரை ஓட்டணும், இந்த கார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாரு. அந்த ஆர்வத்துல சின்ன வயசுலயே டோக்கியோல போய் ஒரு சின்ன கராஜ்ல கார் மெக்கானிக்கா ஒர்க் பண்றாரு. அங்க கார்ஸை பத்தி அதோட இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட சப்போர்ட்னால டோக்காய் சாக்காய்ன்ற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அங்க பிஸ்டன் ரிங்ஸ்னு சொல்லப்படுற கார் இன்ஜின்ல ஒரு பகுதியை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றாங்க. அந்த பிஸ்டன் ரிங்ஸை டொயோட்டோ கம்பெனிட்ட செல் பண்றப்போ ப்ராடக்டோட குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. திரும்பவும் கற்றுக்கிட்டு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி திரும்பவும் டொயோட்டோ கிட்ட செல் பண்ணுறாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, அந்த டைமில் வேர்ல்டு வார் 2னால ஹோண்டாவோட டோட்டல் ஃபேக்ட்ரியும் பிளாஸ்ட் ஆகி சுக்குநூறு ஆகுது. மிச்சம் இருந்த மெஷின்ஸ் அண்ட் அந்த ஃபேக்ட்ரியை டொயோட்டோ கிட்ட வித்துட்டு அந்த காசை வச்சு சைக்கிள்ஸில் இன்ஜின் பொருத்தி அதை மோட்டார் சைக்கிள்னு விற்கிறாரு. அதையும் எல்லாரும் விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே அந்த சிச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பேர் தான் ஹோண்டா மோட்டார் கார்ப். சைக்கிள் ஆரம்பிச்சு பைக்கு, காரு, மோட்டார் போட்ஸு, ஃப்ளைட்டுக்கு தேவையான இன்ஜின்ஸ் வரைக்கும் இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு ஹோண்டா இன்னைக்கு $45 பில்லியன் கம்பெனியாக மாறி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். That is Sachiro Honda.